தம்பி ஒரு வேலைக்கு போடா. படிச்சு முடிச்சு சும்மாவே இருந்தா எப்படிரா? அந்த பிள்ளை படிச்சு முடிச்சு மெட்ராஸ் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்குல்ல, அதுக்கும் வயசு போய்கிட்டு இருக்குல்ல, ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்லடா. நீ படிச்ச படிப்புக்கு வாங்கின கடனே கட்டாம கிடக்கு. ஏதாவது கிடைக்கிற வேலைக்கு போ தம்பி. அம்மா போறேம்மா, கம்பெனியில் 3 மாசம் வச்சாமா வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க. அம்மா வீட்டில் யாரும்மா? வாங்கம்மா வெளியே. ஐயோ இவர் வேற வந்துட்டாரா? ஏம்மா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டு வாடகையும் தர மாட்டேங்கிறீங்க, வட்டி காசும் தர மாட்டேங்கிறீங்க. தேதி என்னம்மா ஆச்சு? 1ஆம் தேதி தரேன்னு சொன்னீங்க, 10ஆம் தேதி ஆச்சு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எப்போத்தாம்மா காசு தர போறீங்க? இந்த வாரம் தரேனாச்சு. இந்த வாரம் தரலாம், வீடை காலி பண்ணிருங்கம்மா. இல்லைனாச்சு, அந்த அளவுக்கு வச்சுக்கிற மாட்டோம். இந்த வாரம் கண்டிப்பாக கொடுத்துருவோம். போன டைம் இதே தானம்மா சொன்னீங்க. இனிமே தவறாம கொடுத்துருவோம் அண்ணாச்சி. இதாம்மா முதலும் கடைசியும். சரிங்க அண்ணாச்சி, சும்மா தானே இருக்க, வீடையாவது பார்த்துக்கோ. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வேலைக்கு சரிம்மா. கிளம்புறேன். அண்ணே வேலை எதுவும் கிடைக்குமாண்ணே? வேலையா தம்பி? உங்கள் பேர் என்ன தம்பி? மகாராஜாண்ணே. எந்த ஊர்லேருந்து வரீங்க? பக்கத்தூர் உடம்பு குடிச்சினே. என்ன படித்து முடிச்சிருக்கீங்க? காலேஜ் படித்து முடிச்சிருக்கேண்ணே. அப்படியா தம்பி? இப்போதைக்கு ஆட்கள்லாம் நமக்கு நிறையா பேர் இருக்காங்க. இனிமே தேவைப்பட்டா கூப்பிடுறேன். சரிங்கண்ணே. சரியா? அக்கா இங்கே எதுவும் வேலை கிடைக்குமாக்கா? இப்போதைக்கு ஆள் கரெக்டாக இருக்காங்கம்மா. தேவைப்படும் போது நானே உங்களை கூப்பிடுறேம்மா. சரிங்கக்கா. ஓகேம்மா. என்னடா வேலையே கிடைக்க மாட்டேது. உள்ள உட்காருப்பா. அண்ணே காலேஜ் படித்து முடிச்சிருக்கேண்ணே. வேலை இல்லாமல் வீட்டில் சும்மா தானே இருக்கேன். படித்து முடிச்சுட்டு ஏதாச்சும் வேலை இருந்தால் கிடைக்குமாண்ணே? கஷ்டப்படுற குடும்பண்ணே. வேலைக்கு ஆள் வேணும்தாயா. சம்பளம் எவ்வளோ எதிர்பார்க்குற? ஒரு 500ரூவாண்ணே. சரியா, 8 to 2 வேலை டைம் தம்பி. சரிங்களா? 2 to 4 ரெஸ்ட் எடுத்துக்கங்க. 4 to 8 மறுபடியும் வேலை இருக்கும். சரிங்களா? பார்த்துடலாமா? பார்த்துடலாண்ணே. சரி, நாளைக்கு வரீங்களா? சரிண்ணே, நாளைக்கு வந்துடுறேண்ணே. தம்பி இந்நேரம் எங்கேயா கிளம்பிட்ட? அம்மா டவுனில் வேலை கேட்டிருக்கேம்மா, வர சொல்லியிருக்காங்கம்மா. அப்படியாப்பா? சரி, நம்ம நன்மைக்கு தானப்பா சொல்கிறோம். நீ வேலைக்கு போனால் நமக்கு கடன் கொஞ்சம் குறையும் இல்லையா? சரி, பார்த்து போயிட்டு வாப்பா. கொஞ்சம் சாப்பிட்டு போப்பா. கடையில் போய் சாப்பிட்டுக்கிறேம்மா. சரி வரேம்மா. டேய், டேபிள் ஒரு பொருள் வச்சுருந்தேன், அதை காணோம்டா. உனக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதுண்ணே. நாளைக்கு கடையில் ஒரு சிசிடிவி மாட்டேன். நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா? நான் எதுவும் பார்க்கல தம்பி. கடையில் வச்சிருக்கிற பொருள் காணாமல் போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. வாங்க. உட்காருங்கண்ணே. அண்ணா என்ன சாப்பிட்றீங்க? 2 இட்லி மட்டும் கொண்டு வாங்க. சரிங்கண்ணே. அண்ணா 2 இட்லி போதுமாண்ணே? போதையா? அண்ணா வடை வைக்குவா? வையா. அண்ணே சேர்ந்து உட்காருங்கண்ணே. அண்ணே சாப்பிட இட்லி தான் இருக்கு. சரி எடுத்துட்டு வாங்க. ப்ரோ
நான் பிரியாணி சாப்பிடணும்னு மைண்டாக இருக்கு, அதனால இட்லி வேண்டாம். டேய் வாடா. அண்ணே பணத்தக்காரனே, இது என் பர்ஸே இல்லைண்ணே. நல்லா பாரியா, பதட்டப்படாம. தம்பி முதல்ல நீ காசு கொண்டு வந்தியா? அண்ணே நான் கொண்டு வந்தேனே, இது என் பர்ஸே இல்லைண்ணே. கடையில் ஏதாவது சிசிடிவி இருந்துச்சுன்னா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கண்ணே. தம்பி காசு இல்லைன்னா சொல்லு தம்பி, அடுத்த தடவை கூட கொண்டு வந்து கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா? அண்ணே நான் கொண்டு வந்தேனே. அண்ணே சிசிடிவி கூட இல்லாமல் என்னண்ணே கடை நடத்துறீங்க நீங்க? தம்பி இத்தனை நாளாக சிசிடிவி இல்லாமல் தான் கடன் நடத்திட்டு இருக்கோம். அப்படி என்ன லட்சணத்தில் நீங்கள் கடை நடத்துறீங்க? 15 வருஷமா கடன் நடத்திட்டு இருக்கோம். ஒரு தடவை இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசு தம்பி சரியா? என் பக்கத்தில் உட்காந்தா யார் எதுவும் தெரியுமாண்ணே உங்களுக்கு? எங்களுக்கும் தெரியாது தம்பி சரியா? நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேண்ணே. சரி தம்பி. தம்பி இங்க வாங்க, உங்கள் நம்பர் வேணால் கொடுத்துட்டு போங்க. பர்ஸு கிடைச்சா வேணால் நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். வரண்ணே. சரி தம்பி. டேய் மகா இங்க வாடா. இந்த வரேனே. நல்ல வேலை மழை நின்றுச்சு, ரெஸ்ட் எடுக்க போக சொல்லிடுவோம். டேய் ரெஸ்ட் டைம் ஆச்சுடா, கிளம்பு. இன்னும் அரை மணி நேரம் இருக்கலண்ணே. டேய் வேமா வாடா, ஆர்டர் இருக்குடா, அதனால தான் உனக்கு வேமா அனுப்புகிறவனைய. சரிங்கண்ணே. ₹10 இருக்குடா, ரைட்ரா. டேய் என்னடா பண்ற? என்னடா பழக்கு இது? இதெல்லாம் நீ சொல்லாத, வேணா கம்பெனிக்கு வேணா வரியா? டேய் நான்லாம் வரலடா, தேவையில்லாத பிரச்சனை எனக்கு தான் வந்துடும். நீ ஒன்றுமே பண்ண வேணாம், லொக்கேஷன் மட்டும் எங்களுக்கு ஷேர் பண்ணு, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். முடிஞ்ச கமிஷன் கூட உனக்கு நாங்கள் தர்றோம். என்ன மாப்பிள்ள, பெரிய வேலையா கொடுத்துட்ட போ. டேய் அண்ணே, அம்மாட்ட பேசிட்டு வந்துடுறேண்ணே. சரி பேசிட்டு. டேய் வாட்ஸ்அப்பில் போட்டோ லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கேன், சீக்கிரம் ஸ்பாட் வாங்கடா. இல்லடா என்கிட்ட. டேய் ரெடி பண்ணிட்டு வாங்கடா. அண்ணே இந்த மாதிரி பர்ஸ் மட்டும் வேணும்ண்ணே. அந்த மாதிரி நம்மகிட்ட இல்லையாப்பா? பரவாயில்ல கொடுங்கண்ணே. டேய் என்னடா எவ்வளோ இருந்துச்சு? ஒரு 10,000 ரூபா இருக்குடா, ஆளுக்கு 3 பங்கா போட்டுருவோம். ஏய் வாடா. டேய் ஏறா டக்குன்னு. எல்லாம் இவன் வேலை தானா? நாளைக்கு ஹோட்டல் வந்துடுறான், ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, பண்ணிடலாம். இதெல்லாம் ஓ வேலை தானடா? அண்ணே நான் இல்லைண்ணே. என்னடா சொல்லி வேலைக்கு சேர்ந்தா? அண்ணே 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 அம்மா நம்பர் கொடுக்குறா முதல்ல. அண்ணே அவங்களுக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்கண்ணே, வேணாண்ணே. டேய் கஷ்டப்பட குடும்பம் சொல்லி தானே வேலைக்கு சேர்ந்த? காசு வேணா என்கிட்ட கேட்டுக்க வேண்டியதாடா, நான் கொடுத்துருப்பேன்டா. சம்பளத்தில் கழிச்சு போகிறேன், உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை உடச்சிட்டியடா. அண்ணே தெரியாமல் பண்ணிட்டேண்ணே, மன்னிச்சிருங்கண்ணே. போடா. பொய் சொல்லக்கூடாது, என்ன? திருடக்கூடாது, நல்லா படிக்கணும், நல்ல வீடு கட்டணும். சரிங்கம்மா. என்ன தம்பி நீங்கள் இருக்கீங்க, அப்பா காணா? அப்பா ஊருக்கு போய் 1 மாதம் ஆச்சுண்ணே, அவர் வரதுக்கு 10 நாள் ஆகும். அது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேனே. சரிப்பா சரிப்பா. எவ்வளோ ஆச்சுப்பா? அண்ணா 90 ரூபாண்ணே உங்களுக்கு. என்ன தம்பி படிப்பெல்லாம் முடிச்சா உங்களுக்கு? இப்போ தானே முடிச்சிருக்கேன். சரிங்க தம்பி. அண்ணே ஃபோனை மறந்து சொல்லிட்டேங்கண்ணே, கொஞ்சம் கவனமாக இருங்கண்ணே. நல்ல வேலை தம்பி, ஃபோனில் தான் வேலையே. ரொம்ப நன்றிப்பா. ஓகே ஓகே சரி வரேன் தம்பி. வாண்ணே. அண்ணே நம்ம கடையில் ஒரு சிசிடிவி மாட்டோம்ண்ணே. இனிமேல் நமக்கு தேவைப்படாதியா? சரி போய் வேலையை பார்ப்போம். சரிங்கண்ணே. அண்ணே நீங்கள் வாட்டுக்கு சம்பளத்தில் கழிச்சிடாதீங்க 10,000. அன்னைக்கு நான் உங்களை கொடுத்துட்டேன். ஏய் எனக்கு தெரியும்டா, எத்தனை தடவைடா சொல்லுவ?